தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம டிராக்டர்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிராக்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சைலன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரோ எடுத்துட்டீங்கன்னா பேக்கில் தானே வரும். அது என்ன டிராக்டரில் மட்டும் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க கேள்வி. ஸோ அதுக்கான விடையை நம்ம இன்றைக்கி இருக்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது ஆடோஃபோவி தமிழ், என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்றைக்கி இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஆட்டோமொபைல் செக்டாரில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பைக்ஸு, கார்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பேக்கில் தான் நம்ம வந்து சைலன்சரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ராரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன டிராக்டரில் மட்டும் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு, அதுவும் இன்ஜினுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு சைலன்சர் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டவுட். ஸோ அதை பற்றி கண்டினியூவாக பாருங்கள். ஸோ பெரும்பாலும் டிராக்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி வெட்லேண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதுக்கு பெரும்பாலும் இந்த சேரு சகதியமாக இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு வச்சு நான் கான்செப்ட் பேஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து வயல், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய அந்த இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர்களால் மட்டும்தான் வந்து போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோடை வந்து இழுக்கிறதுக்கும் வந்து டிராக்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த டிராக்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் சைலன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து இப்போது டிராக்டரை வந்து இது போல் வந்து இன்ஜினுக்கு டாப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சைலன்சர் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிராக்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு விவசாயம் லேண்டுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சேரும் சகதியமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்க்காலில் போகலாம். ஸோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளியில் இருக்கக்கூடிய வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதிலலாம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் டிராக்டர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சைலன்சர் சைட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லேயோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சேரும் சகதியமாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள சேத்துல வந்து இறங்கும். ஸோ இறங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரோல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுவுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து சைலன்சரை ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பைக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைலன்சரில் வந்து ஒரு கவரோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர பேக்கில் இருக்கக்கூடிய அந்த சைலன்சரை நீங்கள் அடைச்சிட்டு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட்டே ஆகாது. ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் ஆன அந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு பைக் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையாகவும் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து நீங்கள் ஒரு ஃபுல் லோடு, அதாவது ஒரு தண்ணி, இப்போ ஒரு ஃப்ளட்டு நம்ம முன்கூடியே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். ஃப்ளட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைலன்சரை வந்து உங்களுக்கு அடைச்சிக்கும், தண்ணி இருக்கு அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதே கான்செப்ட் தான் டிராக்டர்லேயும் இருக்குது. ஸோ இப்போ டிராக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் முன்கூட்டியே சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா, அந்த டிராக்டரில் வந்து சேரில் அதிகமாக ஓட்டக்கூடிய ஒரு வாகனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் அதிகமாக இருக்கும். ஸோ மழைக்காலங்கள்லாம் அந்த விவசாய லேண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா வாய்க்கவே ஒரு காலடி ஒரு அரை அடி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அது ஃபுல்லாக தண்ணி இருக்கும்போது அதில் போய் நம்ம டிராக்டரை வந்து ஓட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து அதில் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது, சேர் வந்து அடைச்சிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த மைண்டில் பேஸ் பண்ணி கான்செப்டாக வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர்களில் ஃப்ரண்ட்டில் வந்து சைலன்சரா வச்சிருக்காங்க. ஸோ இந்த டியூரிங் ஃப்ளட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பைக் அண்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ மாட்டிக்கிட்டு வந்து ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருவாங்க இல்லை பேக்கில் கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய ட்ரக்குங்கள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே அஃபெக்ட் ஆகி ஸ்டாப் ஆகிடுது, அங்கங்கேயே நின்றுடுச்சு அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது. அப்படி இருக்கக்கூடிய இந்த டிராக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மிக சுலபமாக அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு அசால்ட்டாக வந்து சர்வசாதாரணமாக வந்து போயிட்டு தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா சைலன்சர் மேலே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதோடைய கான்செப்ட். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து விவசாய லேண்ட், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து டிராக்டர் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கும். ஸோ உழவறதுக்கும் சரி இல்லை மண்ணை கிளறி போடுறதுக்கும் சரி இது போல் விஷயங்களுக்கு வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது டிராக்டர். ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கல், ஆட்டோமொபைலால் உருவாக்கப்பட்ட ஒரு வெஹிக்கல் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாம். இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த மாதிரியான ஒரு வெஹிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைலன்சரை ஒரு சைட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் அந்த ஸ்மோக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் தன்மை வந்து உங்களுக்கு அந்த லேண்டில் வந்து படும். ஸோ அப்படி படும்பொழுது அந்த பயிர் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, ஸோ ஒரு கம்பாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு கேழ்வரகாக இருக்கட்டும் இல்லை வந்து நெல்லாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மண் வளம் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே ஒரு மைண்டில் கான்செப்டாக வச்சுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த சைலன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாவே நம்ம பைக்குகள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைலன்சர் நம்ம கால் வைக்கக்கூடிய இடம், அதாவது பேக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹீட்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து ஒரு லெவலுக்கு மேல தாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில ஒரு டிராக்டர்ல ஒரு டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடோ இல்ல சைட்லயோ வச்சாங்கன்னா, அவரால எப்படி அந்த ஹீட்ட தாங்க முடியும்? ஸோ ஏன்னா நார்மல் பைக்குக்கே அவ்வளோ ஹீட் வரும்போது ஒரு டிராக்டர், ஸோ ஹெவி வெஹிக்கிள் இதெல்லாமே. ஸோ அதிகப்படியான இன்ஜின் சிசில ரன் ஆகக்கூடிய இந்த டிராக்டர்கள்ல வந்து எப்படி அந்த ஹீட்ட வந்து அவங்களால தாங்க முடியும்? ஸோ அதெல்லாமே ஒரு மைண்ட்ல ஒரு கான்செப்ட்டா வச்சு ஒரு நியூ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறத விட ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தது தான் இந்த டிராக்டர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கே ஜென்ரேஷன்ஸ் வந்து டிராக்டரை பற்றி தெரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல, பட் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.